ஷூவை போடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? வாரத்தில் ஒரு நாள் பருப்பு சாம்பார் அப்படிங்கிற விதத்தில் இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார். காலையில் கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஃபஸ்ட்டு டீ வச்சுட்டு ஒரு அடுப்பில் பருப்பு ஒரு அடுப்பில் சாப்பாடு, அப்புறம் ஏதாவது வேக போடுற மாதிரி இருந்தால் அதுவும் வேக போட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் டீ வந்து குடிக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு டீ தான் வைப்பேன். ஆனால் குடிக்கிறது லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சுட்டு தான் குடிப்பேன். அதுக்குள்ளே எல்லாமே சூடாறி போயிடும். காலையில் கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு 10 கை இருந்தாலும் பத்தாது. பேபி பொட்டேட்டோ வந்து ஸ்நாக்ஸுக்காக வேக போட்டாச்சு. சாப்பாடு வெந்துருச்சு. இதை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில் பருப்புமே வந்துருச்சு. காய்கறி எல்லாம் எதுவுமே போடாம ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் வைக்க போறேன். வெங்காய சாம்பார், தக்காளி சாம்பார் அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு சீரகம், கடுகு ரெண்டுமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் சாம்பார் தூள் தக்காளி எல்லாம் நல்லா மசிய வேக விட்டுட்டு வேக வச்ச பருப்பு ஊத்தி நல்லா உப்பு போட்டுட்டு கொஞ்சமா புளி ஊத்தினா சாம்பார் ரெடி. சைட் பை சைடா முட்டை பொரியல் பண்ணியாச்சு சைட் டிஷ்காக. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொடி தோசை தான் செஞ்சு கொடுத்தேன். இட்லி தோசை மாவு இருந்தா போதும், ரொம்ப ஈஸி தான் வேலை. சின்ன குழந்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு தோசை அரை தோசை தான் சாப்பிடுவான். ஸ்நாக்ஸுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு, மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பொரிச்செடுத்தா ஸ்நாக்ஸ் ரெடி. ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம். ஃபைனலா சாம்பார், முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ், வெள்ளை சாப்பாடு. இதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். உங்க வீட்ல எல்லாம் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.